சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஓபிஎஸ் சசிகலா தற்பொழுது அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. விஜய் அவர்களது கட்சியில் இணைந்த செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தில் சசிகலாவும் ஓபிஎஸும் இணைய உள்ளதாகவும் முக்கிய பதவிகள் வழங்கப்படும் என்றும் செங்கோட்டையன் அவர்களிடம் இருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. தாவேகாவில் இணைந்ததை தொடர்ந்து ஈரோட்டிற்கு வந்த செங்கோட்டையன் அவர்களை ஆர்ப்பரித்து கொண்ட தாவேகாவின் தொண்டர்கள் செங்கோட்டையன் அவர்கள் பேசியது டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுகவின் மாஜி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தாவேகாவில் இணைவார்கள், மிக பிரம்மாண்டமான தேர்தலாக 2026 சட்டசபை தேர்தல் அமையும் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் உறுதியளித்திருந்தார். தற்பொழுது ஓபிஎஸும் சசிகலாவும் அவசர ஆலோசனை ஒன்றை நடத்தியுள்ளனர். 15ஆம் தேதிக்குள் அதிமுக ஒருங்கிணைவதை பற்றி எடப்பாடி முடிவுகளை வெளியிடவில்லை என்றால் 16ஆம் தேதி ஓபிஎஸ் அவர்களும் சசிகலாவும் தாவேகாவில் இணைவார்கள். இது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவே மாறும். எடப்பாடி அரசியலில் அனாதையாக்கப்படுவார். 2026 சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியையும் அதேபோல் அதிமுக கட்சியை இல்லாமல் கூட உருவாவதற்கு ஒரு வழிவகுக்கும் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக விஜய் அவர்களுக்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக மாறியிருப்பது அரசியல் ஞானத்தை விஜய் அவர்கள் பெற்றிருக்கிறார். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களோடு அதிமுகவின் சில முன்னாள் மாவட்ட செயலாளர்களும் மாஜி அமைச்சர்களும் டிசம்பர் மாதத்திற்குள் இணைந்தால் நிச்சயம் எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும். அறிவிப்புகளை ஓபிஎஸும் சசிகலாவும் இன்னும் ஒரு சில வாரங்களில் வெளியிடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. 15ஆம் தேதி எடப்பாடியிடம் இருந்து நல்ல செய்தி வரவில்லை என்றால் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் சசிகலாவும் தாவேகாவில் இணைவதை பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். அதற்கு பிறகு அதிமுகவின் தொண்டர்கள் வேறு வழியில்லாமல் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அல்லது செங்கோட்டையனை அதிமுகவில் மீண்டும் இணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாலும் பயனளிக்காது. எடப்பாடியை பதவியிலிருந்து நீக்குவதை பற்றியும் முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தான் இறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்த்து தெரிவித்து அதிமுகவின் தொண்டர்கள் களப்பணிகளை மேற்கொள்வார்கள். அதிமுகவின் நிலைமை இப்படி போனதற்கு யார் காரணம்? எடப்பாடியா அல்லது செங்கோட்டையனா, ஓபிஎஸ்ஸா என்பதை உங்களது கருத்துக்களையும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் தாவேகாவில் இணைந்தால் வெற்றி உறுதியா தாவேகாவிற்கு என்பதை கூறுங்கள்.